வாழ்க வளமுடன் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். வீழ்க வளமுடன், வீழ்க வளமுடன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தாரு. அதாவது உங்களுடைய சித்தாந்தங்கள், உங்களுடைய கோட்பாடுகள், நீங்க நினைக்கிற அந்த ஐடியாலஜி, நீங்க நினைக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் வீழட்டும். நீங்க நல்லா வாழுங்க ஆரோக்கியத்தோட, நிறைவான உங்களுடைய ஆரோக்கியத்தோட, குடும்பத்தோட, பிள்ளை குட்டியோட நீங்க சந்தோஷமா இருங்க. ஆனா உங்கள் எண்ணங்கள், அந்த நினப்பு இருக்குல்ல, அந்த ஐடியாலஜி கண்டிப்பா வீழ்க, வில்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எம் தமிழ் வாழும் நலமுடன் அப்படின்னு அடிச்சு முடிச்சாரு. அது ஒரு 10 தடவை கேட்டாலே கூஸ் பம்ப்ஸ் 10 தடவையும் வருது. ஏன்னா அவங்க எல்லாத்துக்குமே மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு, சுயமரியாதைன்னு ஒண்ணு இருக்கு, சோத்துல நிறைய தேவையான அளவு உப்பு இருக்கு. அப்புறம் முக்கியமா தமிழ் மீதும், தமிழ்நாட்டின் மீதும், நம் பிறந்த மண் மீதும், இந்திய தேசத்தின் மீதும், இறையாண்மையின் மீதும், யூனிட்டி இன் டைவர்சிட்டி மீதும் பலருக்கும் நம்பிக்கை இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் இது புரியுது. அப்படி இல்லாதவர்களுக்கு, மூளை இருந்தும் இல்லாததை போல் நடிப்பவர்களுக்கு உம்மினை உம்மை சுடுக, வீழ்க வளமுடன்,